ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வுல வந்து கலந்துக்கிறது. நான் சமீபமா எங்கேயும் வரதில்ல. ஏன்னா எனக்கு இந்த திரௌபதி 2லேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கே பெரிய கேப் ஆயிடுச்சு. நான் இதுக்கும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். என்ன விஷயம்னா அண்ணன் குழந்தைக்கு இன்னைக்கு இல்ல ஒண்ணு இல்ல, அது எல்லாம் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷன்ல இல்ல, அது பல்லுல ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இயக்குனர் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு வந்து உறுதுணையா நிக்கணும், துணையா நிக்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் கிளம்பி வந்துட்டேன். எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் விட்டுட்டு முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிலம்பம் பட குழுவினருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அண்ணன் நேத்து எனக்கு ட்ரெய்லர் அனுப்பினாரு. ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் வந்து இது எதை அடிப்படையாக கொண்ட படமா இருக்கு அப்படின்னா சிலம்பம். இன்னைக்கு நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து அப்படியே சில விஷயங்கள்லாம் நம்ம இப்போ இன்னும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சில விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் நம்மளை விட்டு விலகாம இருக்குன்னா அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிலம்பம். இது வந்து இப்போ ஆரம்பிச்ச கலை இல்லை. ஸோ இது தமிழர்களோட மரபு கலை. சிலம்பன் அப்படின்னா முருகன். ஸோ அவர் தான் இந்த சிலம்பத்துக்கு தலைவர். ஒரு சிலம்ப கலையில அதுல நடக்கிற அரசியல், அதுல இருக்கிற பிரச்சனைகள், அதை வந்து எப்படி ஒரு எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோட எடுத்திருக்காரு. ட்ரெய்லரை நேற்றே பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அந்த விழாவில் கலந்துக்கணுன்ற ஒரு முன்முடிவோட தான் அந்த கலந்துருக்கேன். வாழ்த்துக்கள். கூடவே படத்துல சொல்லியிருக்காரே தெரியல, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சிலம்பம் கத்துக்கிட்டு தேசிய லெவல்லையோ இல்லைன்னா தமிழ்நாட்டு லெவல்லையோ நீங்க வந்து அங்கீகாரம் வாங்கி ஜெயிச்சிட்டீங்கன்னா கவர்மெண்ட் வேலை இருக்கு. அது வந்து படத்துல சொல்லியிருக்கீங்களா தெரியல. இது பல மாணவர்களுக்கு தெரியாது. நம்ம யூபிஎஸ்சி அந்த மாதிரி பல அரசாங்க வேலைக்கு போறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க. விளையாட்டிலும் அது முக்கியமாக சிலம்பத்தில் ஆர்வம் காட்டி சிலம்பத்தில் நீங்க வந்து வெற்றியாளராக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். 3% கோட்டா இருக்கு தமிழ்நாட்டில். சிலம்பம் அவ்வளோ முக்கியமான விஷயம். இது எனக்கு வந்து திரௌபதி படம் பண்றப்ப தான் தெரியும். ஏன்னா அதுல என்னோட ஹீரோ வந்து சிலம்பம் கத்துத்தர ஒரு வாத்தியார் தான். ரிச்சர்ட் சார் அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. பாண்டியன் மாஸ்டர் தான் அதுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாரு. 2 கையில சிலம்பம் சுத்த கத்துக்க சொன்னேன். ஒரு வாரத்துல மாஸ்டர் தான் அந்த ட்ரைனிங்கும் கொடுத்தாரு. பாண்டியன் மாஸ்டர் இல்லாம எங்க எந்த படமும் நடக்காது. எல்லா படத்துக்கும் அவர் ட்ரைனிங் கொடுத்துருவாரு. 4 பேர் அனுப்பிடுவேன். மாஸ்டர் சொன்னாரு, எனக்கு வருத்தமா தான் இருந்து திரௌபதி 2 நான் ரிலீஸ் பண்ண டைம் தப்பு மாஸ்டர். என் மேலதான் அது வந்து முழுக்க முழுக்க நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட ஃபைட் பண்ணி நாங்கள் ஒரு டேட் வச்சிருந்தோம். ஜனவரி 30 இல்லைன்னா பிப்ரவரி ரிலீஸ் பண்ணலான்னு. ஜனநாயகன் டேட் மாறி மாறி இங்கே முன்னாடி பின்னாடி போனதால அந்த பொங்கல்னு ஒரு பெரிய கேப் எடுத்ததால ப்ரொடியூசர் வந்து பொங்கலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நான் சண்டை போட்டு எலெக்ஷன் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கணும் அந்த படத்தை. இல்லைன்னா நான் சொன்ன டேட்டில் வந்திருக்கணும். அது தப்பு. நிறைய விஷயங்கள் சினிமாவில் கற்றுக்கிறேன். முதல் தடவையாக நான் அந்த தோல்வியை பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப வருத்தமான விஷயம். அது இன்னும் அதுலேருந்து வெளியே வரல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். இன்னைக்கு சினிமா வந்து முன்னாடி ரசிகர்கள் இருந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு சினிமா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் இருக்கு. ஒரு படம் வந்து எப்படி ஓடணும், ஓடக்கூடாது, யார் படம் ஜெயிக்கணும், இதெல்லாம் வெளியே இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் முடிவு பண்றாங்க. முன்னாடி வந்து விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வந்து நல்ல விமர்சனம் கொடுத்து படங்களை ஜெயிக்க வச்சாங்க. இன்னைக்கு அவங்களையும் தாண்டி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் போயிடுச்சு. அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக தான் இருக்கு. அது நல்லதா கெட்டதா தெரியல. ஏன்னா நிறைய படங்கள் ஓடுறதும் அந்த அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்னால தான். சில படங்களை வந்து முடிக்கணும் சித்தாந்தமாக அதை வந்து முடிவு பண்ணிடுறாங்க முன்கூட்டியே. அப்படி எனக்கு நிறைய நடந்திருக்கு திரௌபதி 2ல. அதெல்லாம் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. பேச வேண்டிய மேடையும் இது இல்லை. அரசாங்கத்தின் சார்பில் 2024ஆம் ஆண்டு வேவ்ஸ் அப்படின்னு ஒரு ஓடிடி பிரச்சார் பாரதி அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணி இன்னைக்கு அதில் வந்து ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது. ஹிந்தி படங்கள், மராத்தி, கன்னடா படங்கள் வரைக்கும் அதில் போயிட்டு நிறைய பேர் வந்து அதில் வந்து எதுவும் காசு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லா படத்தையும் அதில் போயிட்டு ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஒரு ஹவருக்கு வந்து 6 ரூபாய் கொடுப்பாங்க மக்கள் படம் பார்த்தா. கவர்மெண்ட் வந்து அதை வந்து பே பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் திரு மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக மாறி இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை, தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஓடிடி நீங்கள் வந்து உருவாக்கணும். எப்படி மத்திய அரசால் அதை கட்டுப்படுத்தி நடத்த முடியுதோ வெற்றிகரமாக வேவ்ஸ்ன்ற பேரில், அது மாதிரி தமிழ்நாடு அரசும் அதை வந்து நடத்தலாம். நீங்கள் உங்களுக்கு அதை பற்றின புரிதல் நிறைய இருக்கும் விஜய் சார். ஸோ இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். என்னன்னா, இப்போ சிலம்ப மாதிரி படங்கள்லாம் நிச்சயமா ஓடிடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, ப்ரிஃபர் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுவுமே ஒரு பெரிய லாபிக்குள்ள இருக்கு. ஒரு சிலர்
தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி மட்டுமே ஓடிடிக்குள்ள வந்து படங்கள் வித்துட்டு இருக்கிற காலமா இருக்குது. நல்ல படங்கள் எடுத்தாலாம் ஓடிடிக்குள்ள போறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம வந்து அமேசான் மாதிரி ஓடிடி தளங்கள்ல ஃப்ரீயா படம் கொடுக்குறோம். படம் பார்த்துட்டு பேப்பர் வியூ ஆப்ஷன்ல கொடுங்கன்னா கூட அதுலயுமே நிறைய உள்ள அரசியல் இருக்கு. எந்த படத்தை உள்ள கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்ற வரைக்கும் நிறைய அரசியல் நடந்துட்டு இருக்கு. அது சினிமாக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதனால தான் சினிமா இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கு. இதை பத்தி யாரும் கவலையும் பட மாட்டாங்க. எந்த ப்ரொடியூசர் சங்கத்தில் தலைவராக இருக்கவங்களோ நிர்வாகியாக இருக்கவங்களோ இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட பிரச்சனையோட வந்து தாண்டி கடந்து போயிடுறாங்க. அது கியூப் பற்றியும் நிறைய நானும் வேறு சார் இப்போ பேசணும். கியூப்லேயுமே நம்ம கட்டுற பணம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிட்டா நிறைய சின்ன படங்கள் ஒரு 100 தேட்டருக்குள்ளே வர படங்களுக்கெல்லாம் வந்து கியூப் வந்து 15,000 16,000 சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேட்டரில் நம்ம வந்து ஒரு ஷோ ஒரு வாரத்துக்கு ஓட்டுறதுக்கு 16,000 கிட்டத்தட்ட கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ சிலம்பம் மாதிரி படம் வந்து 100 தேட்டரில் ஓடணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, 16 லட்சம் கியூபுக்கு மட்டும் கட்டணும். அதில் எவ்வளோ கலெக்ஷன் வரும், அதுலேருந்து என்ன லாபம் வரும்லாம் தெரியாது. ஸோ நம்ம கட்ட வேண்டிய பணம், அதுக்கப்புறம் விளம்பரம் இருக்குது, பேப்பர் ஆடு இருக்குது, பிரிண்ட் பப்ளிசிட்டி இருக்குது, கொஞ்சமாவது நம்ம வந்து ப்ரெஸ் சார்ந்ததுக்கு செலவு பண்ணோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னா ஒரு பெரிய பொருள் செலவு இருக்குது. ஸோ ஒரு சின்ன படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்றைக்கி வந்து 30 லட்சம் தேவைப்படக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ கியூப் நிறுவனம் கொஞ்சம் அதை மறுபரிசீலனை பண்ணி தயாரிப்பாளர் சங்கமும் கொஞ்சம் அவங்க கூட பேசி ஒரு 100 தேட்டருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற படங்களுக்காக அது வந்து மானியம் வாங்கி கொடுக்கணும். அது முன்னாடி இருந்தது, அந்த நடைமுறை திரும்ப இல்லை இப்போ. ஸோ அதை சரி பண்ணி கொடுங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி இங்கேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே தேட்டருக்கு வர முடியும். அவ்வளோ ஈஸி இல்லை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு சந்தோஷமாக இதே சந்தோஷத்தோட படத்தை தேட்டருக்கு கொண்டு போகிறது. இந்த சிலம்ப விளையாட்டு வந்து அதுக்கு வரலாறை பற்றி சொன்னாங்க, 3000 ஆண்டுகள்னு. இப்போது இந்த ஒரு கீழடியோட ஆராய்ச்சியோட கார்பன் டேட் பார்க்கும்போது 4500 ஆண்டுகள். ஏன்னா அந்த இரும்பு ஆயுதங்களுடைய வரலாறு, ஏன்னா நீங்கள் பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா வந்துக்கிறவங்களுக்கு சில தகவல் என் சார்ந்த போன்றவர்கள் சொல்லணும் அப்படின்னு தான். எங்கள் ஸ்டண்ட் யூனியனை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, டேவிட் மேனுவல் ராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டாரு. அதில் ஒருத்தர் தான் சிலம்பம் ராமையதாஸ், நாகர்கோவிலை சேர்ந்த சிலம்பம் ராமையதாஸ். அந்த சிலம்பம் ராமையதாஸ் எங்கள் ஸ்டண்ட் யூனியனோட உறுப்பினர் இதாங்க பாருங்கள். அப்போ ஸ்டண்ட் யூனியன்லேருந்து தான் நீங்கள் சிலம்பக்கலை வந்து பெருமளவு வளர்ந்துருக்குது. சொல்லப்போனால் பி சின்னப்பா வந்து மங்கையர்கரசி படத்தில் அப்போ வந்து ஸ்டண்ட் யூனியன் இல்லாத காலம், அந்த காலத்தில் வந்து ஸ்டார்ட் கேமரா சொல்லிவிட்டு அவர் சென்டரில் இருந்துக்கிட்டு ஃபைட்டர்ஸ்லாம் சேர்ந்து சுற்றி அவரை ஒரிஜினலாகவே அடிக்கிறது தான், அப்படியே கேமரா ஆன் பண்ணி எடுக்கிறது தான். அதுக்கு பிறகு நிறைய ஸ்டண்ட் சோமன் ஒருத்தர் வந்தார், ஸ்டண்ட் பலராமன் வந்தார், ஆர்என் நம்பியார் வந்தார். ஆனால் ஸ்டண்ட் யூனியனில் வடபழனிலேருந்து வளர்த்தவரில் என்கே சுவாமிநாதன் மாஸ்டர் ஒருத்தர். எல்லாரையும் வரவழைச்சி கத்தி சண்டைலாம் கற்றுக் கொடுத்து சிலம்பம் கற்றுக் கொடுத்து அவர் தான் நம்ம சிஎல் ஆனந்தன் சொல்கிறாங்க, அவர் கற்றுக் கொடுத்தார். யார் தெரியுமா? நமக்கு மரியாதைக்குரிய பெப்சி விஜயன் மாஸ்டரோட அப்பா தான் அவர். பெப்சி விஜயன் மாஸ்டரோட அப்பா பல பேரை வந்து ஸ்டண்ட் நடிகர்களாக உருவாக்கி யூனியன் தோன்றின காலத்தில் எல்லாருமே ஸ்டண்ட்டு கலைக்கு உள்ளே கொண்டு வந்தவர். அப்போ அந்த புகழுக்குரியவர். அப்போ எங்கள் ஸ்டண்ட் யூனியன் வந்து சிலம்பக்கலையை 3000 ஆண்டுகள், இப்போ 4500 ஆண்டுகள் சொன்னோம்ல, இது வழி வழியாக வந்தாலும் சிலம்பக்கலையை வந்து உயிர்ப்புடன் வைத்து கொண்டிருப்பது ஸ்டண்ட்டு கலை. இந்த ஸ்டண்ட்டு கலையை உயிரோடு வச்சிருக்கிறது இங்கே ஸ்டண்ட் யூனியன். எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் இவ்வளோ மூத்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. என்னுடைய ஆசான் மாடக்குளம் ரவி ஆசான், உங்களுக்கு தெரியும், கரகாட்டக்காரன், பொய்யப்பாதை, பண்டார் தேவை, பூக்களை பூமழை பொழியுது, மைக்கேல் ராஜ், கைநாட்டி, பல படங்கள். தேவர் மகன் ஒரு படம். இந்த படத்தை சிலம்ப சண்டை காட்சி எடுக்கும்போது எங்கள் யூனியன்லேருந்து செலக்ட் பண்ணும்போது மாடக்குளம் ரவிஹாசன் ஸ்டூடெண்ட் மட்டும் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேரில் 10 பேர். ஏன்னா மாடக்குளம் ரவிஹாசன் வந்து சிலம்ப சண்டை காட்சிக்கு ஒரு பேர் எடுத்தவர். எல்லாரும் செய்வாங்க, நான் யாரும் கூட சொல்ல. ஏன்னா இப்போ நான் சாமிநாதன் மாஸ்டர் பற்றி சொன்னேன்ல, கத்தி சண்டை கற்றுக் கொடுத்துருன்னு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாந்து போட்டு சந்தன போட்டு சாங்க்கு அந்த படத்தில் வில்லனாக பண்ணி அந்த சண்டை காட்சியை சிறப்பு செய்தவர் நமது இந்தியன் பாஸ்கர், திரைப்பட ஸ்டன் மாஸ்டர் எல் பாஸ்கர்னு சொல்லக்கூடிய நண்பர். நாங்களாம் ரவி மாஸ்டரை வளர்ந்தவங்க. ரவி மாஸ்டரோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடக்குளம் அழகர்சாமி ஐயா, புரட்சி தலைவருடைய சிலம்ப சண்டை காட்சிகளை பிரத்யேகமாக வடிவமைச்சார். புரட்சி தலைவரே வந்து ஒரு ஸ்டண்ட்டு குறையப்பர் தான். ஸ்டண்ட்டு டீமை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தவர், பல பேரை வந்து ஒரு வீட்டில் பயிற்சி கொடுக்க வச்சுருந்தவர். முறையாக சிலம்பத்தை கற்றுக்கிட்டு சிலம்பக்கலையை வந்து சினிமாவில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். சிலம்பக்கலை இன்னைக்கு சிறப்பாக இருக்குதுன்னா காரணக்கர்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. தைரியமாக எங்கே வேணால் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு சிலம்பம் நல்லா இருக்குது அப்படின்னா, காலங்கள் கடந்து நல்லா இருக்குன்னா அத்தனை ஆசான்கள், இப்போ வந்து பல ஆசான்கள், அதாவது பேர் தெரியாத ஆசான், தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களில் எண்ணற்ற ஆசான்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சாப்பாட்டு கூட வழி இருக்காது. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு சிலம்பம் வந்து இலவசமாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த வழியில் தான் நான் 41 வருஷமாக சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், திரைப்பட சண்டைகளை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏழை மாணவர்கள் இலவசமாக.
நிறைய சினிமா நடிச்சு கற்றுக் கொடுத்துருக்காரு. இதான் நம்ம விஜயன் மாஸ்டர் வந்து எனக்கு எவ்வளோ பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய தெலுங்கு ஆர்டிஸ்ட்லேருந்து கன்னடா ஆர்டிஸ்ட்லேருந்து ஹிந்தி வரைக்கும் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஏன்னா நம்ம மேலே வச்சுருக்க மரியாதை, இந்த சிலம்பக்கலையினால் மரியாதை. இப்போ பேரரசு சார் வந்து நான் சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்லணும். அவர் வந்து விஜய் டிவியோட நிகழ்ச்சிக்காக சிவகாசி படத்திற்காக விஜய் சாரை வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கிறார். அவர் அந்த வீடியோ வந்து நடுவில் வைரல் ஆச்சு. விஜய் சார் வந்து சிலம்பம் சுற்றின வீடியோ ஒரு வாரம் நான் தான் போய் வீட்டில் கற்றுக் கொடுத்தா. சார் சொல்லி தான் போனேன். பேர் சார் சொல்லி நம்ம சங்கர கணேசன் சார் சன்னுடைய ஸ்ரீகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எனக்கு கூப்பிட்டு போனார். எதுக்கு சொல்லணும்னா சிலம்பம் வந்து நம்ம சினிமாக்குள்ளே மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை சார்ந்த ஒரு படம் அப்படின்றது அந்த சிலம்பம்ன்ற பேர்லேயே வந்து இயக்குனர் ஏக ஜோதி அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்னா பெருமையாக இருக்குது.